விக்ன விநாயகாய நமக. மெய்யன்பர்களே, அடியேன் ராஜா வணக்கம். கங்கை மைந்தன் துரியோதனனை பார்த்து கூறினார், முன்னொரு காலத்தில் கந்தமதன பருவதத்தில் தேவர்களும் முனிவர்களும் ஒன்று சேர்ந்து பிரம்மதேவரை சந்தித்தார்கள். அப்போது அவர்கள் முன் விமானத்தில் பேரொளி பிளம்பாக விஸ்வேஸ்வரர் தோன்றினார். பிரம்மதேவர் அவரை கை குவித்து துதி செய்தார். தேவதேவரே, விஸ்வதேவரே, வாசுதேவரே, எல்லாமாக இருப்பவரே, தேவரும் நீரே, மூவரும் நீரே, முக்காலமும் நீரே, அனைத்துமாக இருப்பவரே, உங்களுக்கு வந்தனம் என்று கூறி பிரம்மதேவர் வணங்கினார். ஆதியும் அந்தமும் அற்ற பரபிரம்மமாக இருக்கும் விஷ்ணுவாகிய பரந்தாமன் கூறினார், உங்கள் எண்ணங்களையும் விருப்பங்களையும் நான் அறிவேன். நிச்சயமாக விரைவாக உங்கள் விருப்பம் நிறைவேறும் என்று கூறி மறைந்தார். பிரம்மதேவர், கேட்டீர்களா தேவர்களே பகவான் கூறியதை? பகவானை பூமியில் அவதரித்து தீமையை அகற்றி நன்மையை நிலைநாட்டுமாறு வேண்டினேன். அதற்கு அவர், முன்னொரு காலத்தில் ஒரு அசுரன் இருந்தான். அவன் ராஜராஜேஸ்வரியை எண்ணி கடும் தவம் புரிந்தான். தேவி காட்சி அளித்த போது தனக்கு மரணமே இல்லாத வரத்தை கேட்டான். தேவி அதை விடுத்து வேறு வரம் கேள் என்றார். அதற்கு அவன் தனக்கு 100 தலைகளும் 200 கைகளும் தேவியால் படைக்கப்பட்ட தேவர் மூவராலும் மற்றும் தேவியாலும் தனக்கு மரணம் நேரக்கூடாது. மேலும் ஒருவேளை தனக்கு மரணம் வர நேர்ந்தால் உம்மால் படைக்கப்பட்ட தேவராலும் சரி மூவராலும் சரி என்னோடு 100 ஆண்டுகள் சண்டையிட்டு ஒரு தலையை மட்டுமே கொய்தல் வேண்டும். உடன் எனது தலைகளும் கைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்க வேண்டும். எனது 100வது தலை வெட்டப்படும் போதுதான் தனக்கு மரணம் வர வேண்டும் என்று வரம் கேட்டான். தேவியும் அவ்வாறே ஆகட்டும் என்று கூறி மறைந்தார். பின் அந்த அசுரனின் அதர்மம் அரங்கேறியது. நானே தெய்வம், எனக்கே சகல ஆகுதிகளும், அனைவரும் என்னையே வணங்க வேண்டும் என்று அதாகஜம் செய்தான். இதற்கு தீர்வு காணவே நாராயணன் தனது நிழலை பார்த்து, நரனே வா என்று அழைத்தார். நாராயணன் நிழல் நரனாக மானிட ரூபத்தில் வந்தது. நரனும் நாராயணனும் கூடி ஒரு முடிவு எடுத்து கொண்டனர். பகல் முழுவதும் நான் அந்த அசுரனுடன் சண்டையிட, இரவில் நாராயணன் சண்டையிட 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பகலில் மட்டும் நரன் கையால் ஒரு தலை வெட்டப்பட்டது. இவ்வாறு 99 தலைகள் வெட்டப்பட்டதும் அசுரன் விழித்து கொண்டான். தனது தலையை வெட்டியது காயத்ரி அம்பிகையின் படைப்பில் வந்த நாராயணன் அல்ல, நாராயணனால் படைக்கப்பட்ட நரனால். அதுவும் நரன் என்பவன் பகலில் மட்டுமே சண்டையிட்டு பகல் நேரத்திலேயே தமது தலைகளை அனைத்தையும் கொய்யப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் இந்த தலை வெட்டப்பட்டால் தனக்கு மரணம் நிச்சயம் என்பதை புரிந்து கொண்டான். இந்த நாராயணன் நமது வரத்தை அனுசரித்து நம்மை அழித்துவிட திட்டம் தீட்டிவிட்டார் என்பதை புரிந்து கொண்டான். ஏ நாராயணா, நீ என்னை வஞ்சித்து விட்டீர். எனது வரத்தை வைத்தே எம்மை அழிக்க பார்க்கிறீர். இதற்கு நான் உடன்படேன். எனக்கு இன்னும் ஒரு பிறவி தாருங்கள். அப்பிறவியிலும் நீங்கள் நாராயணனாகவே வாருங்கள். எனது சக்தியை வைத்து உங்களை வென்று காட்டுகிறேன் என்றான் அசுரன். நாராயணன், அவ்வாறே ஆகட்டும். எவ்வாறு பிரிந்தாயோ அப்படியே பூலோகத்தில் பிறப்பாயாக என்று வரம் தந்தார். நாராயணன் அளித்த வரத்தின்படி அசுரனும் அவனது வெட்டப்பட்ட தலைகளும் அரசர்களாக பிறந்தன. இப்பூமியில் அதர்மத்தை விதைத்தனர். அறுவடை காலம் நெருங்கும்போது பகவான் தேவ மைந்தர்களோடு பூமியில் அவதரிப்பார் என்று பிரம்மதேவர் கூறினார். துரியோதனா, இந்த நிகழ்ச்சியை பரசுராமர் நாரதருக்கும், நாரதர் வியாசருக்கும், வியாசர் எனக்கும் கூறினார். ஆதலால் நீ பாண்டவர்களோடு பகை வைக்காதே. வாசுதேவர் நித்தியமானவர், உலகை படைக்கும் நாயகர். கிருஷ்ணர் எங்கோ அங்கு தர்மம், எங்கு தர்மம் உள்ளதோ அங்கே ஜெயம் உள்ளது. இதை நீ உணர்ந்து கொள். கண்ணபிரான் பாண்டவர்களிடம் கருணை உடையவர். துரியோதனா,
நீ அவர்களிடம் சமாதானம் செய்து இத்தேசத்தை இனிது ஆளக்கடவாய் என்றார் பீஷ்மர். விதிவெளி மதி செல்லும் அணை போட்டு தடுத்தாலும் அணை உடைந்த வெள்ளம் போல் சீரிப்பாயும் என்பதற்கு இணங்க துரியோதனன் பாட்டனாரின் அறிவுரையை கேட்டான் இல்லை. பீஷ்மர் மீண்டும் கூறுகிறார், துரியோதனா, காலம் மிகவும் பெரிது. காலத்தை கடந்தவர் ஒருவரும் இல்லை. காலம் செய்யும் கோலம் இது. நீ என் சொல்லை கேட்க மறுக்கிறாய். காலம் எல்லாவற்றையும் விழுங்கும், உன்னையும் தான் என்றார். 5ஆம் நாள் காலையில் பிதாமகர் மகர வியூகம் வகுத்தார். திருஷ்டத்துய்மன் சேன வியூகம் அமைத்தார். இருதரத்து சேனைகளும் தங்கள் இன்னுயிரை வெறுத்து போர் செய்தார். துரியோதனனின் சேனைகள் அதிகம் வதைக்கப்பட்டன. இதனை கண்ட துரியோதனன் துரோணரை பார்த்து, ஆச்சாரியாரே, உம்மையும் பீஷ்மரையும் நம்பித்தானே நான் இந்த போரில் புகுந்தேன். ஆனால் நீர் ஏன் இந்த பாண்டவர்களை கொல்லும் மார்க்கத்தை கடைபிடிக்கவில்லை? விரைந்து அவர்களை கொல்லுங்கள் என்றான். அரசனே, நீ மூர்க்கன். பாண்டவர்களின் ஆற்றலை அறிகின்றாயில்லை. பாண்டவர்கள் வெல்ல முடியாதவர்கள். ஆனாலும் நான் எனது ஆற்றலுக்கு ஏற்றவாறு போர் புரிவேன். துரோணர் பாண்டவர் சேனையை பிளந்து சூறாவளி போல் சுற்றி சுற்றி பானங்களை மலை போல் கொட்டினார். சாத்யகி துரோணரை தடுத்து போர் புரிந்தார். பீமன் சாத்யகிக்கு துணையாக வந்து உதவி புரிந்தார். அன்றைய போரில் தலையறுக்கப்பட்ட சடலங்கள் கூட தலையறுக்கப்பட்டது கூட தெரியாமல் கூத்தாடின. எங்கும் உதிர ஆறு ஓடியது. தலைகள் குவியல் குவியலாக குவிந்தன. தனஞ்சயன் துரோணர் புத்திரன் அஸ்வத்தாமாவின் உடன் கடும் யுத்தம் செய்தார். அவனுடைய கவசத்தை பிளந்தார். உதிரம் கொட்ட அஸ்வத்தாமா நிற்கவே அவனை பார்த்து, இவன் நமது குருவின் குமாரர், அதோடு அந்தணன் என்று இரக்கம் காட்டினார். துரியோதனனின் மகன் லட்சுமணனுடன் அபிமன்யு யுத்தம் செய்தான். அவனுடைய தேரை அழித்தான். துன்புற்று தவித்த அவனை கிருவர் தன் தேரில் ஏற்றிக்கொண்டு வேறுபுறம் சென்றார். சாத்யகி மிகுந்த வேகத்துடன் கனைமலை பொழிந்து மகர மீன் கடலை கலக்குவது போல் கௌரவ சேனையை கலக்கினார். துரியோதனன் சாத்யகியை கொல்ல 16,000 தேர்களை அனுப்பி வைத்தான். சாத்யகி பீமனுடன் சேர்ந்து அந்த 16,000 தேர்களையும் வீரர்களையும் வதம் செய்து யமபுரிக்கு அனுப்பி வைத்தார்கள். சாத்யகியின் குமாரர்கள் 10 மிகப்பெரிய வீரர்களும் கூட புரிசிரவாவுடன் கடும் போர் புரிந்தனர். புரிசிரவா சாத்யகியின் 10 குமாரர்களின் தலைகளையும் அறுத்து எறிந்தான். இதை கண்ட சாத்யகி பெரும் சினம் கொண்டு புரிசிரவாவின் தேரை அழித்தான். புரிசிரவாவும் சாத்யகியின் தேரை உடைத்தான். பின் இருவரும் வாட்போர் புரிந்தார்கள். துரியோதனன் 1000 மகாரதர்கள் கொண்ட மிக பெரும் படையை அர்ஜுனன் மீது ஏவினான். அர்ஜுனன் அவன் அனுப்பிய அனைவரையும் கொன்று ஒழித்தான். ஆதித்தன் மேற்கே மறையவே படைகள் பாடி வீட்டை சென்று அடைந்தன. 5ஆம் நாள் போர் முடிவுக்கு வந்தன. இங்கே நாம் சிகண்டி எனும் மாவீரனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. காசி மாநகர அரசவையில் சுயம்வரம் நடந்து கொண்டிருக்கிறது. காசி அரசனின் குமாரிகள் அம்பை, அம்பிகை, அம்பாலிகை என்பது அவர்கள் பெயர். பீஷ்மர் அங்கு வந்து சுயம்வரத்தை தடுத்து ராஜகுமாரிகள் 3வரையும் சிறையெடுத்து சென்று தனது தம்பியான விசித்திர வீரியனுக்கு மனம் முடிக்க முயற்சிக்கிறார். ஆனால் மூத்த அரசகுமாரி சால்வ இளவரசனை காதலிப்பதாக கூறுகிறாள். அவளை தகுந்த மரியாதையுடன் சால்வ அரசனிடம் அனுப்பி வைக்கிறார். ஆனால் சால்வன் இதனை ஏற்க மறுக்கிறான். மீண்டும் பீஷ்மரை காண வருகிறாள் அம்பை. என்னை பீஷ்மர் சால்வ அரசனிடம் அனுப்பி அவமதித்து விட்டார். ஆகையால் என்னை பீஷ்மரே திருமணம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறாள். அதற்கு கங்கை மைந்தன், நான் சபதம் மேற்கொண்டவன், ஆதலால் விவாகம் செய்ய இயலாது என்றார். விவாகம் செய்ய இயலாத நீர் என்னை கடத்தி வந்து இருக்கக்கூடாது என்றாள் அம்பை. அதற்கு நான் காசி
தர்பாரிலேயே தெரிவித்து விட்டேன். மன்னருக்காகத்தான் கடத்தி செல்கிறேன் என்று என தேவவிரதன் கூறினார். காயமுற்ற சிங்கத்திடமும் அவமானப்பட்ட பெண்ணிடமும் அஞ்ச கற்றுக்கொள்ள வேண்டும் கங்கை புத்திரா. உன்னிடம் சபதம் உள்ளது. ஆகையால் எனது அவமானம் எனும் காயத்தில் மானம் எனும் மருந்தை போடவில்லை. ஆகையால் இந்த அஸ்தினாபுர அரசவையில் அரசர் முன் நான் எனது சபதத்தை விடுகிறேன். கங்கை புத்திர பீஷ்மா, நான் எனது அவமானத்திற்காக உன்னை என்றும் மன்னிக்க மாட்டேன். இதற்காக எனக்கு பல ஜென்மங்கள் தேவைப்பட்டாலும் பரவாயில்லை. நான் உனது மரணத்திற்கு காரணமாவேன் என்று கூறினாள். அம்பை தனது அவமானத்தை தாங்கிக் கொண்டு முனிவர்கள் தவம் இருக்கும் ஆசிரமத்தை நோக்கி சென்றாள். முனிவர்கள் அம்பையின் கதையை கேட்டு, பெண்களுக்கு 2 துணைகள்தான் உண்டு, ஒன்று பதி அல்லது பிதா என்றனர். அம்பை எனக்கு துணை தேவையில்லை. எனது பிரச்சனை அவமானம் தவிர அதை அனுபவிப்பதுதான். ஆகவே எனது அவமானத்திற்கு பழி வாங்க வேண்டும் என்றாள். அப்படியானால் பரசுராமரை கண்டு உனது குறையை சொல், அவரால் தான் இதற்கு தீர்வு காண இயலும் என்றனர். அம்பையும் பரசுராமரை கண்டாள். பரசுராமரும் அம்பைக்காக பீஷ்மருடன் சண்டையிட்டு வெற்றி தோல்வியின்றி முடிந்தது. அம்பை மனம் வாடி இமயமலை சாரலில் கங்கா நதிக்கரையோரம் கட்டை விரலில் நின்று 12 கண் வேலவனை எண்ணி 12 ஆண்டுகள் உக்கிரமான தவம் புரிந்தாள். அவள் முன் ஆறுமுகப் பெருமான் தோன்றி, அம்மையே, உம்மால் பீஷ்மனை வெல்ல இயலாது. இதோ இந்த மாலையை எவன் அணிந்து கொள்கிறானோ அவனால் பீஷ்மருக்கு மரணம் நேரும் என்று கூறி ஒரு மாலையை கொடுத்தார். அம்பை அந்த மாலையை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு மன்னனாக சென்று கொடுத்து அந்த மாலையை அணிந்து கொள்ளுமாறு வேண்டினாள். ஆனால் பீஷ்மர் மீது இருந்த அச்சத்தால் யாரும் அந்த மாலையை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர். முடிவில் பாஞ்சால மன்னனாகிய துருபதனிடம் போய் மாலையை நீட்டினாள். அவன், பெண்ணே, பீஷ்மர் சிங்கம், நான் சுண்டெலி, அவர் எங்கே, நான் எங்கே, வீணே பகையை மூட்டாதே என்றான். அம்பை அம்மாலையுடன் வடக்கு கோபுர வாசலில் நின்று அவ்வழியே போவோர் வருவோர் அனைவரையும் வேண்டினாள். ஒருவரும் செவி சாய்க்கவில்லை. அதனால் அங்கு ஒரு ஆணி அடித்து அம்மாலையை மாற்றி விட்டு காட்டிற்கு சென்று இறந்து போனாள். அவள் உயிர் துருபதனிடம் வந்து மகளாக பிறந்து அவருக்கு சிகண்டி எனும் பெயர் சூட்டினான் துருபதன். சிகண்டி அவள் அந்த மாலையை எடுத்து அணிந்து கொண்டாள். இதை ஒற்றர்கள் மூலம் அறிந்த பீஷ்மர் சிகண்டியால் தனக்கு மரணம் நேரும் என்று முடிவு கட்டி கொண்டார். துருபதன் பீஷ்மரின் பகைக்கு அஞ்சி அவளை துரத்தி விட்டான். சிகண்டி கங்கோட்பத்தி சென்று தபக்கோலம் பூண்டு இசிகரிடம் பணிவிடை செய்தாள். அங்கு தும்புரு என்ற கந்தர்வன் பெண் வடிவம் வேண்டி நடிக்க விரும்பி சிகண்டியின் பெண் வடிவை பெற்று தன் ஆண் வடிவை அவளுக்கு கொடுத்தான். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். ஒளிப்பதிவாளர் மகுடேசுடன் உங்கள் ராஜா. நன்றி, வணக்கம்.